சிவாயனம். ஆன்மாக்களின் சமாதி. சரி, இந்த ஆன்மாக்களின் சமாதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீ எங்கம்மா போயிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. நானு சித்தர் சமாதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்னது சித்தர் சமாதியா? செத்து போற சமாதிக்கெல்லாம் போறியே, ஏன் அங்கெல்லாம் போறேன்னு நம்ம கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சமாதியினுடைய நிலை தெரியாது. சாதாரணமாக இறப்பவர்களுக்கும் மகான்களுடைய சமாதியினுடைய வித்தியாசம் தெரிந்து கொண்டால் அனைவரும் அதை நாடி செல்வார்கள். சரி, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமே. ஆதிஸ்தானங்கள் என்பது கடவுள் உணர்ந்த ஆன்மாக்களின் சமாதி. ஒரு மகாத்மா தனது மனது சுருளை விடும்போது மரண எச்சங்கள் ஒரு இடத்தில் புதைக்கப்படுகின்றன. அந்த இடம்தான் ஆதிஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிஸ்தானத்தின் உண்மையான பொருள் சத்திய ஞானம், அதாவது அனந்த பிரம்மம். பிரம்மம் என்பது சத்தியம். காலப்போக்கில் சிதைக்கப்படக்கூடிய அல்லது மாற்றப்படக்கூடிய அல்லது அழிந்து போகக்கூடிய எதுவுமே பொய். ராமரின் பெயர் ராமரின் அவதாரத்திற்கு முன்பே இருந்தது, இன்றும் அது தொடர்கிறது. மற்ற நிரந்தரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆதிஸ்தானம் என்பது சத்தியத்தையும் நித்தியமான ஒன்றையும் குறிக்கிறது. ஏனெனில் உண்மை அழியாதது. இது உண்மையில் இறைவன் இனப்பெருக்கச் செய்யும் செயல்முறையின் மூலம் சாதாரண மனிதர்கள் ஒரே மாதிரியாக பிறக்கிறார்கள். மகான் கூட ஒரே மாதிரியா தான் பிறக்கிறார். ஆனால் மரண சுருள்களில் இருந்து விலகும் போது அவர்களுக்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன. பக்த மீராவும் ஸ்ரீதர ஐயாவாலும் ஜோதி வடிவில் இறைவனுடன் இணைந்தனர். ஆண்டாள் ரங்கநாதருடன் இதே போல இணைந்தார். ஜெயதேவர் பூரி ஜெகநாதருடன் ஐக்கியமானார். ஸ்ரீ வல்லபரும் ஸ்ரீ சந்திரசேகேந்திர பாரதி சுவாமிகளும் ஜலசமாதி அடைந்தனர். ரமண மகரிஷி போன்ற சமகால மகான்கள் கூட அவரது மரண சுருள் விட்டு வெளியேறும்போது ஜோதி வடிவில் இறைவனுடன் இணைந்தனர். ராகவேந்திரா, ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரா போன்ற மகான்கள் ஜீவ சமாதி அடைந்தனர். அது மட்டுமல்ல, இன்னும் பல சித்தர்கள் ஜலசமாதியும் அடைந்து ஜீவசமாதியும் அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இன்னும் உயிருடன் தான் உள்ளனர். போதேந்திர சுவாமிகள் தெய்வீக சந்நிதியில் அவர் இன்னும் வாழ்கிறார் என்றும், ராமரின் தெய்வீக நாமத்தை உச்சரிப்பது இன்றும் கேட்கப்படுகிறது என்றும் கூறப்படுகின்றன. இடம்பள்ளத்தில் உள்ள ஆத்மா போதேந்திரன் ஆதிஸ்தானத்தில் மக்கள் உபநிடதனங்கள் உச்சாடனத்தை கேட்பதாகவே நம்பப்படுகின்றன. ஆதிஸ்தானங்களின் மகத்துவத்தை காட்டுகின்றன. இது ஒரு கேலி கூத்தல்ல. ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் அவரது செருப்புகளை சத்தம் இன்னும் கேட்கிறதாம். சபரியும் அவளுடைய குரு மதங்க மகரிஷியும் ஒரு அக்னி குண்டத்துக்குள் அமர்ந்து அங்கிருந்து இறைவனிடம் இருப்பிடத்திற்கு சென்றனர். விட்டோபா ஒரு தெய்வீக ரதத்தில் அழைத்து செல்லப்பட்டார். சுவாமி விவேகானந்தரும் வாசுதேவ தாத்தாவும் தங்கள் மரண சுருள் உதிர்க்கும் நாளை முன்னறிவித்தனர். மகா பெரியாவும் யோகி ராம் சரத்குமாரும் சாதாரண மனிதர்கள் போலவே தங்கள் மனசுருளை விட்டு வெளியேறினர். ஒரு மகானின் ஆசிஸ்தானத்துக்குள் செல்லும் போது அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒருவரின் நல்ல மற்றும் கெட்ட புண்ணியங்கள் தீர்ந்து போகும்போது மோட்சம் அடைவதாக கூறப்படுகின்றன. அவை தீர்ந்து போகவில்லை என்றால் ஒருவர் பிறப்புக்கு பின் பிறப்புகள் எடுக்கின்றார்கள். மனிதர்களுக்கு இது உண்மை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் மறைந்திருக்கும் வெளிப்பாடுகளை கொண்டுள்ளனர். ஆனால் மகான்களை பொறுத்தவரை அவர்கள் சரியான நேரத்தில் நல்ல புண்ணியங்களை பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் போக வசனங்களை கொண்டிருப்பதால் தங்கள் நல்ல புண்ணியங்களை தீர்ந்து போக மற்றொரு பிறவி எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் ஆதிஸ்தானங்களின் நல்ல புண்ணியங்கள் அவர்களுடன் இருக்கும். மக்கள் சென்று ஆசீர்வாதம் தேடும் போது அவர்கள் தங்கள் எல்லா நன்மைகளையும் விட்டு விடுகிறார்கள். ஆதிஸ்தானத்தின் நன்மையின் களஞ்சியமாக இருப்பதற்கான காரணம் இது உண்மையிலே ஒரு வகையான ஆசீர்வாதமாகும். மேலும் மகான்கள் தங்கள் எல்லையற்ற கருணையால் தங்கள் ஆசிஸ்தானத்திற்கு ஆசை தேடி வருபவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார்கள். மகான்கள் தங்கள் இருப்பை இந்த வழியில் காட்டுகிறார்கள். விக்ரமாதித்தன், ஆதிசங்கரர், அருணகிரிநாதர், திருமூலராக 4 மகாத்மாக்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்தன.
அவர்கள் தங்கள் மரண சுருளை விட்டு மற்றொரு உயிரினத்தின் உடலில் நுழைகிறார்கள். ஒரு கட்டளை காட்ட மற்ற மகான்கள் இதற்கு உட்படுகிறார்கள். ஆதிசங்கரர் ஒரு வாக்குவாதத்தில் மந்தன மிஷரை பாதுகாக்க ஒரு ராஜாவின் உடலில் நுழைந்தார். அருணகிரிநாதர் ஒரு கிளியின் உடலிலும், திருமூலர் ஒரு பசுவின் உடலிலும் நுழைந்தார். பின்னவாசல் பெரியவன் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் ஒரு மதுஸ்ரீயின் மரண சுருளுக்குள் நுழைந்தார். அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டதாகவும் அதனால் அவர் ஒரு பெண்ணாக பிறந்ததாக நம்பப்படுகின்றன. இவரை பற்றி பின்வரும் குறிப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இத்தகைய அதிஷ்டானத்திற்கு சென்று நாமும் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.